தங்கமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ரங்கநாயகி பையனை வந்து கடத்துற மாதிரி சும்மா கடத்தல் கும்பல் மாதிரி வேஷம் போட்டு ஹாசினி முத்திப்பாண்டி தாரணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா பிளான் போட்டு அவனை கடத்தி ரங்கநாயகியை பயப்பட வச்சு ரங்கநாயகி இருக்க இடத்துக்கு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா திவ்யாவையும் மேரியும் காப்பாற்றுறாங்க. அதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போலீஸ்க்கையும் அந்த இடத்துக்கு வர சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மோசமான ஒருத்தியாக நீ இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி சொல்கிறாங்க. ஹாசினி பார்த்தீங்க அப்படின்னா ரங்கநாயகியை ஓங்கி ஒரு அறையை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரங்கநாயகியோட பையனை நீ இந்த மாதிரிலாம் கடத்தி சீப்பான வேலை பண்ணி வச்சிருக்க, இனிமேல் நான் பையனே கிடையாது, நீ அம்மாவே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவான். உடனே எல்லாரும் அசந்த நேரம் பார்த்து ரங்கநாயகி பார்த்தீங்க அப்படின்னா திவ்யாவை பிடிச்சி இழுத்து அவங்க கழுத்தில் தத்தி வச்சிருவாங்க. உடனே எல்லாரும் பயந்துருவாங்க. முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, நீ திரும்ப திரும்ப தப்பு பண்ணிகிட்டே இருக்க, இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி தான் ஆகணும், ஒழுங்காக திவ்யா விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா கரெக்டாக போலீஸ் வந்து எப்படியோ வந்து லாக் பண்ணி ரங்கநாயகியும் வேலாயுதத்தையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால திவ்யாவும் மேரியும் தப்பிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேரி எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அந்த உண்மை எல்லாத்தையுமே வந்து வீடியோவாக எடுத்து வச்சுக்கிறாங்க. இதை போய் கோர்ட்டில் காமிச்சா பார்த்தீங்க அப்படின்னா ஹாசினி மேலே நடக்கிற கேஸ் வந்து அப்படியே வந்து நின்று போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலாயுதத்தையும் ரங்கநாயகியும் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோட்லாம் நடக்க போது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.